சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா வெறும் கல்லாகத்தான் இருக்கிறேன். அவரை நம்பினால் ஏமாந்து போனது மட்டும்தான் மிச்சம். சிலர் சொல்கிறார்கள், அவர்களுக்கு நல்லது செய்கிறார், அவரை வணங்கியதிலிருந்து தான் வாழ்க்கையை மாறி இருக்கிறது என்று சிலர் என்னிடம் வந்து சொல்கிறார்கள். சிலர் என்னை பார்த்து கேலியும் செய்கிறார்கள். நீ ஒழுங்கான விதத்தில் வணங்கவில்லை, அதனால்தான் எந்த தெய்வமும் உனக்கு உதவி செய்யவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யும் சாயி எனக்கு நல்லது செய்யவே இல்லையே என்று என்னிடமே வந்து அழுது கொண்டிருக்கின்றாய். இந்த சாயப்பாவே நான் அனைவருக்கும் நல்லது செய்பவன் தான், நிச்சயமாக நல்லது செய்பவன். ஆனால் நீ எதற்காக சந்தேகத்துடன் என்னை பார்க்கிறாய்? இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் எனது விளையாட்டு அல்ல. உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் நான் செய்ய போகும் ஒரு லீலை. இதுவும் நான் எதற்காக செய்கிறேன் என்றால், நான் உடன் வந்து விட்டேன், உன் வீட்டில் இருக்கின்றேன், என்னை புரிந்து கொள்வாய் என்று உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நான் ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ நல்லபடியாக இருக்க வேண்டாம், நல்ல விதமாக இருக்க வேண்டும், உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் நீ நல்ல வளங்களுடன் சந்தோஷங்களுடன் இருக்க வேண்டும் என்று நான் அனைத்தையுமே பார்த்து பார்த்து தான் செய்கிறேன். புரிகிறதா? ஆனால் என்னை நீ புரிந்து கொள்ளாமல் கஷ்டம் வந்தவுடன் சாய் ஒன்றுமே செய்யவில்லை என்ற வார்த்தை நீ சொல்கிறாய். அந்த வார்த்தை எவ்வளவு பெரியது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவுமே செய்யவில்லை என்று நீ சொல் பார்க்கலாம். எதுவுமே நடக்கவில்லையா? என்னை வணங்கியதிலிருந்து உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லையா? நடந்திருக்கும், அதை நீ கவனித்திருப்பாய். ஆனால் இப்பொழுது பிரச்சனைகள் வந்தவுடன் என் மீது அப்படியே திருப்பி பழிகளை போடுகிறாய். என்னுடைய குழந்தைதானே, சீக்கிரமாகவே புரிந்து கொள்வாய். உன்னுடைய பூஜை அறையில் நான் இன்று ஒரு வேலையை காட்டுவேன். என்னை நீ இன்று உன் பூஜை அறையில் பார்க்கலாம். நீ இன்று விளக்கு ஏற்றிய பிறகு உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய முகத்தை பார். அதாவது விளக்கு ஏற்றிய பிறகு அந்த விளக்கில் என்னுடைய முகத்தை நிச்சயமாகவே நீ பார்ப்பாய். நீ என்னை முழுமையாக வணங்கி கண்ணை மூடி என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் விளக்கை பார்த்தால் நிச்சயமாக இந்த சாய் நான் உன் கண்ணுக்கு தெரிவேன். சந்தேகத்துடன் வருவாரா பார்ப்பாரா அப்படியெல்லாம் பார்க்காதே. நிச்சயமாகவே நீ நம்பிக்கையுடன் நான் சொன்னதை செய்து பார். என்னை நீ கண்குளிர வைத்து பார்க்க ரசிக்கலாம். ஆனந்த கண்ணீரை விடுவாய். என்னை நம்பியவர்களுக்கு நான் வெறும் கல்தான், கடவுளாக தெரிய மாட்டேன் என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய். ஆனால் இதற்கு பிறகு, அதாவது உன் கண்ணில் நான் பட்ட பிறகு, நீ நம்பிக்கையாக என்னை பார்த்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லதொரு நிகழ்வுகளாக நடக்கும். இது வெறும் வார்த்தைகளாக சொல்லவில்லை, இதுதான் உண்மை. எப்பேற்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது என்பதை சீக்கிரமாகவே நீ அறிவாய். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எது கிடைக்கவில்லை என்று தவித்து கொண்டிருந்தாயோ அது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். நீயோ பூரிப்படைய இனியும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம், யாரிடமும் போய் எந்த உதவியும் நிற்க வேண்டாம், கேட்டு நிற்க வேண்டாம். ஏனென்றால் அனைத்து உதவியும் உன்னை தேடியே வரவுள்ளது. அதனால் இனி எதையும் நினைத்து கவலைப்படாதே, பொறுமையாக இருந்து பார், அனைத்தும் மாறும். உன்னுடைய நிலைமை மாறும் நேரம் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.